ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான மாப் அப் ரவுண்ட், அதாவது பிரைவேட் காலேஜுக்கு உண்டான மாப் அப் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்ட் டேட்ல வந்து மாப் அப் கவுன்சிலிங்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இந்த வீடியோல இந்த மாப் அப் கவுன்சிலிங் பத்தின ஓவர் வியூவா தான் வந்து இருக்க போகுது. அதாவது யாரெல்லாம் மாப் அப் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், மாப் அப் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுனால நம்மளுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகும், மாப் அப் கவுன்சிலிங்க்கு வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் சீட் வந்து ரெடி பண்ணி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு கைடு வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நீண்ட காலமாக வந்து காத்திருந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. 5 இயர் பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜுக்கு உண்டான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வரைக்கும் வந்து போயாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட் ரவுண்டு வரைக்கும் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் ரவுண்டு அப்படிங்கிறது டைரக்டா நம்மளுக்கு வந்து பிரைவேட் காலேஜ், அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 12 பிரைவேட் லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதுல 11 காலேஜஸ் மட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா பிரைவேட் லா காலேஜ்ல நீங்க வந்து சீட் வாங்கி நீங்க வந்து உள்ள வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாப் அப் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணால் மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போட முடியும். ஸோ இதுக்கு உண்டான ப்ரொசீஜரை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண சொல்லப்போ வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா டிஎன்டிஎல்இ வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நடத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயில் அப்படிங்கிறது நீங்க பிரைவேட் காலேஜ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். நான் லேர்ன் பண்ணி நான் விசாரிச்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து பிரைவேட் காலேஜ் வந்து கொடுக்காம இருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. மேபி நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது பிரைவேட் காலேஜ் வந்து கொடுக்காம வந்து விட்டுட்டீங்க, பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து வந்திருக்கும். இந்த மெயில் எப்போ வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து இந்த ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ உங்களுக்கும் வந்து மெயில் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்பாம் ஃபோல்டர்ல செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மெயில் ஆப்ல போயிட்டு டிஎன்டிஏஎல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து பிரைவேட் லா 5 இயர் பிஎல்எல்பி இன்டிகிரேட்டட் லா டிகிரிஸ் ஆஃப், அதாவது 2025 டு 26 அகாடமிக் இயர்ல அண்டர் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு வில்லிங் இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இந்த லிங்க்ல போயிட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சீட். இந்த ப்ரிஃபரன்ஸ் சீட் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஒரு A4 சீட்ல உங்களை வந்து கைப்பட எழுதியோ இல்ல வந்து எம்எஸ் வேர்டில் நீங்க வந்து டைப் பண்ணியோ வந்து அதை பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி வந்து அட்டாச் பண்ண சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் 10 ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 3 ஆயிட்டு இருக்குது. இன்னும் வந்து ஒரு 7 டேஸ் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து 7 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுங்க. சப்போஸ் வந்து நீங்க வந்து வேற காலேஜ், நான் வந்து ஆர்ட்ஸுக்கு போயிட்டேன், நான் இன்ஜினியரிங் போயிட்டேன், நான் வேற ஒரு படிப்பு படிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க 2-3 மாசம் வந்து கண்டினியூஸா நீங்க வந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு லா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டாவது உங்களோட பேரண்ட் கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து அனலைஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் எதனால நம்ம கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுல இந்த அளவுக்கு நம்ம வந்து அழுத்தி சொல்றோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து பிரைவேட் காலேஜ் அப்படின்னா அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்கே வந்து 5000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதை தாண்டி காலேஜில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 85,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறவங்களுக்கு. அதனால தான் வந்து ஏன்னா ஃபீஸ் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றோம். ஏன்னா இது வந்து ஏனதானோன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இங்க வந்து கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல வருஷத்துக்கு 85,000 ரூபாய் பணம் கட்டி படிக்கிறதுக்கு வில்லிங் இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? இந்த இடத்துல அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஆக்சுவலா வந்து 12 கவர்மெண்ட் லா காலேஜஸ் சாரி பிரைவேட் லா காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல வந்து சேலத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் லா காலேஜ் மட்டும் அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் லா காலேஜ்ல வந்து ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான். பட் அந்த காலேஜ் தவிர மீதி 11 காலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்ட்லயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 காலேஜஸ் வந்து இருக்குது. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, சென்னை சரவுண்டிங்ல வந்து திண்டிவனத்துல வந்து நம்மளுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சரஸ்வதிலா காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாரி கோயம்புத்தூர், ஈரோடு இந்த நியர்பைல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து திருப்பூர்ல வந்து கேஎம்சி காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாரி ஈரோடு காலேஜ் ஆஃப் லா வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க திண்டுக்கல் சைடு போனீங்க அப்படின்னா ஜிடிஎன் காலேஜ் வந்து இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு காலேஜஸ் வந்து உங்க நியர்பைல வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. டெல்டா டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்லயும், நாகப்பட்டினத்திலயும் வந்து 2 காலேஜ் வந்து டெல்டா சரௌண்டிங்ல வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நியர்பைல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு போட்டு நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. இதை எப்படி வந்து ரெடி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சிஸ்டம் இருக்கு, லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எம்எஸ் வேர்ட்லயே நீங்க வந்து டைப் பண்ணலாம். எம்எஸ் வேர்ட்ல டைப் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லுக் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். உங்ககிட்ட இல்ல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. மொபைல் ஃபோன் மூலியமாவே நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு A4 ஷீட் எடுங்க. மேல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த நம்பரை போட்டுட்டு உங்க மை காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் லிஸ்ட்னு போட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் வேணும், செகண்ட் என்ன வேணும், தேர்ட் என்ன வேணும், ஃபோர்த் என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் படி நீங்க எழுதிட்டு கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இப்போ கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு மெயிலே வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து லாகின் பண்ற பேஜுக்குள்ள போகும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண அன்னைக்குன்னு கண்டிப்பா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய இமெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. உங்களுடைய நார்மல் மொபைல் ஃபோனுக்கும் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து பார்த்து வந்து என்டர் பண்ணுங்க. 5 டிஜிட்ல இருக்கும். இது இந்த இடத்துல நீங்க போடுறது வந்து ஏஎல்சி கிடையாது. 5 டிஜிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டேப் வந்து எனபிள் ஆயிருக்கும் பாருங்க. யாரெல்லாம் வந்து நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகாம நீங்க வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருப்பாங்க. நீங்க பிரைவேட் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்தாலும் ஓகே, இல்ல கொடுக்கலனாலும் ஓகே. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் வந்து அந்த டைம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்காதனால நம்ம வந்து பிரைவேட் காலேஜுக்கு கொடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் நீங்க வந்து பிரைவேட் காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து கொடுக்காதவங்களோ அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 100ல இருந்து 250 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட் வந்து 100ல இருந்து 500 கேபிக்குள்ள நீங்க வந்து ஜேபிஜில கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் ஒண்ணா மெர்ஜ் பண்ணி 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து லேட்டஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்லோடு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல என்ன நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து இதுதான். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த லிஸ்ட் அப்படியே நீங்க வந்து ஒரு பிடிஎஃப் வந்து மெர்ஜ் பண்ணி நீங்க பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டா தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் வந்து இதுதான் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது. இதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு ஃபீஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீயாவே நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் அக்டோபர் 10th அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சீட் அலாட்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதை டவுன்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து பிரைவேட் காலேஜுக்கு வந்து 5000 rupees நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி தான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். டவுன்லோட் பண்ணி எடுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமிங் டேட்டுக்குள்ள நம்ம எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து மாப்அப் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் வந்து இதுதான். மாப்அப் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்க டீமை நீங்க பர்சனலா வந்து டிஎம் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து கேளுங்க. கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.